Aassalamu. Hi everyone. Arfas from Aafiya's channel nagercoil samayal. ஹெட்டிங் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போறோம். எஸ் 2 மினிட்ஸ்ல செய்யக்கூடிய சாக்லேட் ஓரியோ பிரெட் கேக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏற்கனவே இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் வாய்ஸ் கொடுக்காம பண்ணியிருந்தேன். இப்போ என்னுடைய சப்ஸ்கிரைபரில் சில பேர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வாய்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இந்த வீடியோ நான் ரிட்டன் வாய்ஸ் போட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். கேக்குக்கு நல்ல சாஃப்ட் கொடுக்கக்கூடிய சுகர் சிரப் செய்யலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1/4 கப் வாட்டர் சேர்த்து அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம சேர்த்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளுடைய சுகர் சிரப்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 16 பிரெட் துண்டுகள் எடுத்துக்கலாம். அதனுடைய ஓரங்களை கட் பண்ணிடுங்க. பிரெட் துண்டுகளுக்கு ஓரங்கள் கட் பண்ணியாச்சு. நான் இன்னைக்கு 3 பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இதில் இருந்து பிஸ்கெட் தனியாக க்ரீம் தனியாக 2 பவுல்லையும் மாற்றிடலாம். இப்போ பிஸ்கெட்டை மட்டும் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பிஸ்கெட் கொரன்னு அரைக்காம நல்ல நைஸாக பவுடர் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிடலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த பாலை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதிகமாக சேர்க்கக்கூடாது. தேவையான அளவு மட்டும் ஊற்றி சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த அரை கப் பாலும் தேவைப்பட்டது. நான் அவ்வளோத்தையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி க்ரீம் பதத்துக்கு வந்தாச்சு. இது இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கணும். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த பிஸ்கெட்டோட க்ரீமில் கொஞ்சம் 1/4 கப் அளவு பாலை சூடு பண்ணி சிறு சூட்டோடு ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாத அளவுக்கு விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒயிட் க்ரீமும் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கரெக்டான பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை இப்போ ஒரு பைப்பிங் பேக்குக்கு மாற்றிடலாம். பைப்பிங் பேக் இல்லாதவங்க பிளாஸ்டிக் கவரில் கூட போட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஓரங்கள் வெட்டி வச்சுருந்த பிரெட் துண்டை எடுத்து இந்த மாதிரி 4 பாகம் மட்டும் வச்சு அதில் சுகர் சிரப்பை இந்த மாதிரி ப்ரஷ் இருந்தால் அதன் மூலியமாக செய்யுங்க. இல்லாட்டனே ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஊற்றிக்கோங்க. சுகர் சிரப் சேர்க்கும்போது கேக்கு நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த பிஸ்கட் க்ரீமை அதுக்கு மேலே தேய்ச்சி விடுங்க. கரெக்டான இதில் தேய்ச்சி விட்டு அதுக்கு மேலேயும் திருப்பியும் 4 பிரெட் துண்டுகளை வச்சிடலாம். இப்போ இந்த பிரெட்டு மேலேயும் நம்ம திருப்பியும் சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். மறுபடியும் அதுக்கு மேலே பிஸ்கட் க்ரீம் தேய்ச்சிக்கலாம். இப்படியே 16 பிரெட் துண்டுகளையும் 4 லேயர் ஆட் வச்சு க்ரீம் தடவிக்கலாம். இப்போ 4 லேயர்லையும் க்ரீம் தடவி முடிஞ்சு அதுக்கு மேலே ஃபுல்லாக கேக்கு கவர் பண்ணி ஃபுல்லாக க்ரீம் தடவிடுங்க. இப்போ இது 1/2 hour ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அப்போ தான் அந்த க்ரீம் செட் ஆகும் ப்ரெட்டில். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம கேக்கை வெளியே எடுத்துடலாம். எடுத்து நம்ம ஏற்கனவே பைப்பிங் பேக்கில் ஒயிட் க்ரீம் எடுத்து வச்சுருந்தோம். அதை வச்சு உங்களுக்கு விருப்பமான டெக்கரேட்டன் அதில் பண்ணிக்கலாம். நான் அன்றைக்கி சும்மா ஸ்க்ராட்ச் மாதிரி கொடுத்து டார்க் சாக்லேட்டை மேலே துருவி போட்டிருக்கேன். ஈஸியான சாக்லேட் ஓரியோ கேக் ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணிடலாம். நல்ல சாஃப்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ஓரியோ பிரெட் கேக். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுலபமாக செய்யலாம் அந்த கேக். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தது